ஹாய் கைஸ் 2 days முன்ன பெஸ்ட் அனிமேஷன் மூவிஸ் ஆஃப் த இயர் அப்படிங்கிற தலைப்பில் இயர் 2000ல இருந்து 2012 வரை ரிலீஸ் ஆன மூவிஸோட லிஸ்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ அதோட ரெண்டாவது பார்ட்டில் தான் வந்திருக்கோம். இந்த பார்ட்டில் வருஷம் 2013ல இருந்து 2024 வரை ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் ஆன பெஸ்ட் அனிமேஷன் மூவிஸோட லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற மூவி என்னன்னா 2013 ரிலீஸ் ஆன ஃப்ரோசன்ங்கிற மூவி. இந்த மூவி வேர்ல்ட் டிஸ்னியோட டேங்கிள்ங்கிற மூவிக்கு அப்புறம் ஒரு டிஸ்னி பிரின்சஸுக்கு அதிக ரெகக்னேஷன் கொடுக்கப்பட்ட மூவியாக இருந்துச்சு. வேர்ல்டு வைடும் இந்த மூவி ரிலீஸ் ஆன டைமில் இந்த மூவியை பற்றின ப்ரொமோஷனும் சரி டாக்ஸும் சரி பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆஸ்கரில் பல்வேறு கேட்டகரியில் நாமினேட் பண்ணப்பட்ட மூவியாகவும் அந்த டைமில் இது இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, டிஸ்னியோட ஹையஸ்ட் கலெக்ஷன் வாங்கின மூவியாகவும் இந்த மூவி தான் அமைஞ்சிருந்துச்சு. இந்த ரெக்கார்டை 2019 வரை இந்த மூவி தக்க வச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மூவியோட வெற்றிக்கு மெயின் காரணம் 2013 டைம் பீரியட்ல டிஸ்னி அவங்களோட நியூ அனிமேஷன் டெக்னிக்கு சேஞ்ச் ஆனாங்கன்னு சொல்றாங்க. அதனாலேயே இந்த மூவியோட குவாலிட்டி வேற லெவலில் மேக் பண்ணப்பட்டிருந்துச்சு. கூடவே இந்த மூவியில் ஏகப்பட்ட சாங்ஸும் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் எல்லா சாங்ஸுமே பயங்கரமான ஹிட் ஆச்சு. அதை பார்க்கறதுக்காகவே தியேட்டருக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் கூட வந்திருக்காங்க. ஸோ இந்த வெற்றியை தொடர்ந்து ட்ரீம்வொர்க்ஸ் பிக்சர்ஸ் 20th Century Foxுக்காக கிரியேட் பண்ண மூவி தான் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் 2. இதோட முதல் பார்ட்டோட வெற்றி ட்ரீம்வொர்க்ஸ் ஸ்டுடியோஸ்க்கு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்துருந்துச்சு. சிம்பிளான கதையையும் அதை டெலிவரி படுத்துறதுக்கு பயங்கரமான அனிமேஷனையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே விஷயத்த இந்த ரெண்டாவது பார்ட்லையும் கையாண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம். கூடவே கதையில இன்னும் கொஞ்சம் கவனமும் செலுத்தியிருப்பாங்க இந்த ரெண்டாவது பார்ட்ல. அண்ட் அனிமேஷன் கூட டிஸ்னி லெவலுக்கு அப் டு த மார்க்கா தான் இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க ட்ரீம்வொர்க்ஸ். ஸோ 2014 ரொம்பவே பேசப்பட்ட மூவியா இந்த மூவி அமைஞ்சிருந்துச்சு. அடுத்ததான் 2015 இந்த காலகட்டத்தில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அனிமேஷன் மூவிஸோட கிரேஸ் எதுக்கு குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா மூவிஸோட அளவு கம்மியாயிட்டே போச்சுன்னு சொல்லலாம் இந்த வருஷங்கள்ல இருந்து. ஸோ அப்படிப்பட்ட இயர்ல கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மூவி தான் இன்சைட் அவுட் அப்படிங்கிற மூவி. பீப்புள்ஸோட எமோஷனை பத்தி பேசுற இந்த மூவியை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளேயும் இப்படிதான் இருக்கும்ல, நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம நினைக்கிற ஒவ்வொரு கெட்டெண்ணங்களும் இப்படிதான் பேசும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேள்வி கேட்கிற வண்ணம் இதோட கதையை அமைச்சிருப்பாங்க. ரொம்ப டீப்பான கதைன்னு சொல்லலாம் இதோட கதை. ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா கான்ட்ராஸ்டா இதோட அனிமேஷன் குவாலிட்டியை கொடுத்துருப்பாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வர ரொம்பவே சூப்பராக என்ஜாயபிளாக பார்க்குற மூவியாக தான் இந்த மூவி அமைஞ்சிருக்கும் அந்த டைமில். அடுத்ததான் 2016 ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான இயர்னு சொல்லலாம். இந்த இயரில் டிஸ்னி 2 மூவியை சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. முதல் மூவி மொவானா அப்படிங்கிற மூவி. இந்த மூவியில் இன்னொரு டிஸ்னி பிரின்சஸை கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இந்த டிஸ்னி பிரின்சஸ்க்கு இன்னொரு சப்போர்ட்டிவான கேரக்டர் இந்த மூவியில் சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்னி வழக்கமாக அவங்களோட எல்லா மூவிலையும் மியூசிக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இந்த மொவானா மூவிலையும் மியூசிக்னாலேயே நல்ல ஒரு ஆடியன்ஸ் வந்தாங்க இந்த மூவிக்கு. அண்ட் அதை ப்ரொமோஷனுக்கும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் அவங்க பயன்படுத்தின அனிமேஷன் பக்காவான குவாலிட்டின்னு சொல்லலாம். வாட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா சீனுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா கிரியேட் பண்ணப்பட்ட கடல் சார்ந்த நிறைய மூவிஸ்ல வேற வேற ஸ்டுடியோஸ் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த மூவியோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறத உங்களால கண்கூடையே பார்க்க முடியும். 2016 இப்படி ஒரு பெஸ்டான மூவி வந்திருந்தாலும் அந்த இயருக்கான பெஸ்ட் அனிமேஷன் ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ணது ஜூட்டோபியா அப்படின்னு சொல்லப்படுற விலங்குகள் உலகத்தை நம்ம கண் முன்னே காமிச்ச மூவி தான். விலங்குகளை மனுஷங்களாக்கி மனுஷங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலங்குகளுக்கு அந்த எமோஷனை காட்டி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு விலங்கு இருக்காங்க அப்படிங்கிறத புரிய வச்ச மூவியா இந்த மூவி அமைஞ்சிருக்கும். யாருமே நம்பாம நம்பிக்கையை இழந்து கெட்டவனானவனை நல்லவனை திருத்துற மூவியா மட்டும் இது இருந்திருக்காது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பேசியிருக்கும் இந்த மூவி. ஆனா அந்த மூவியே ஒரு சூப்பரான குவாலிட்டியில கொடுத்திருப்பாங்க டிஸ்னி. அண்ட் இந்த 2 மூவியும் 2016 ஒரு பெஸ்ட் மூவியா இருந்தாலும் கூட எனக்கு இந்த 2ஐயும் விட ரொம்பவே பிடிச்ச மூவியா அமைஞ்சது யுவர் நேம் அப்படிங்கிற அனிமி மூவி தான். 2016 ரிலீஸ் ஆன இந்த மூவியை அந்த டைம்ல நான் பார்க்கலனாலும் கூட வேர்ல்டு லெவல்லையும் அனிமியோட புகழை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு. அனிமி கண்டென்ட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டுடியோ ஜிப்ளியோட ஒர்க்ஸையும் தாண்டி அவுட் ஆஃப் த ஜப்பான் நிறைய பேருக்கு புரிய வச்ச மூவியா யுவர் நேம் அமைஞ்சிருக்குது. இந்த மூவியை பார்த்து நிறைய பேர் அனிமியும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஜப்பானுக்கும் போயிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜப்பானோட பிளேசஸை ஒவ்வொரு அனிமேஷன்லையும் அழகாவே காணிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த மூவிஸை தொடர்ந்து இயர் 2017 ரிலீஸ் ஆன பெஸ்ட் மூவி தான் கோகோ அப்படிங்கிற மூவி. இந்த மூவியோட அனிமேஷன் 2016
2016-15 பீரியட்ல இருந்த அனிமேஷன் குவாலிட்டி அளவு தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த மூவியை 2 விஷயங்கள் திரும்பி பார்க்க வச்சுச்சு உலகத்தையே. அதுதான் இந்த மூவியோட மியூசிக் அண்ட் இந்த மூவியோட ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சொல்லலாம். ஒரு அனிமேஷன் மூவியும் தாண்டி நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயத்த இந்த மூவி பேசியிருக்கும். ஆஃப்டர் லைஃப்ங்கிற விஷயத்த ரொம்பவே சூப்பரா பேசியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம மெக்சிகன் மியூசிக்கை ரொம்பவே சூப்பரா இந்த மூவில போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ரிப்பீட்டடா கேட்க தோன்றது மாதிரி இந்த மூவி அமைஞ்சிருக்கும். ஃப்ரோசனுக்கு அப்புறமா நிறைய பேர் மியூசிக்காகவே ரிப்பீட்டடா வாட்ச் பண்ண மூவியா இந்த மூவி அமைஞ்சிருக்குது. அடுத்ததா 2018ல வாட் அ சடன் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது மாதிரி சோனி கொண்டு வந்த ஒரு அனிமேஷன் மூவி தான் ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்-வெர்ஸ்ங்கிற மூவி. இதுக்கு முன்ன பாத்திராத ஒரு அனிமேஷனை இந்த மூவில பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க சோனி. அது மட்டும் தான் புதுசா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க. ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ரொம்பவே எமோஷன் கலந்த ஒரு சூப்பரான மூவியை இந்த மூவில நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே மூலமா டெலிவரி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதுவே இந்த மூவிக்கு ஒரு பிக்கஸ்ட் சக்சஸ் சொல்லலாம். இதோட முதல் பார்ட் வரும்போது சத்தியமா சுத்தமா ஹைப்பே கிடையாதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு ஹைப்புமே கிடையாது இந்த மூவியை போய் பார்க்கும்போது. ஆனா இதோட 2வது பார்ட்டுக்கு இருந்த ஹைப் இருக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட விக்டரின்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் எதிர்பார்க்காம இந்த மூவிக்கு போய் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு வெளியே வந்தீங்க, மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவியோட எல்லா சாங்ஸுமே வேற லெவல்ல இருக்கும். குறிப்பா சன்ஃபிளவர்ங்கிற சாங் என்னோட ஃபேவரட் ரிங்டோனா ரொம்ப வருஷமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் 2019 ரொம்பவே பரிதாபமான வருஷன் கூட சொல்லலாம். இதை பேண்டமிக் ஸ்டார்ட் ஆன இயருங்க இது. பட் நிறைய நாடுகள் லாக்டவுனுக்குள்ள போக ஆரம்பிக்கல. அந்த டைமே அனிமேஷன் மூவிஸோட வரவேற்புலாம் ரொம்பவே கம்மியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் ஓடிடி அந்த இடத்தை ஃபில் பண்ண ஆரம்பிச்ச வருஷமாவும் இருந்துச்சு இது. குறிப்பா நெட்ஃபிளிக்ஸ் அவங்களே ஓன் அனிமேட்டட் மூவிஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க கிரியேட் பண்ண மூவி தான் கிளாஸ் அப்படிங்கிற மூவி. இந்த மூவியை நான் இதுவரை பார்த்ததில்ல. பட் 2019ஓட ஒரு பெஸ்ட் மூவி அவார்டை இதுதான் வாங்கியிருக்குது. பாருங்களேன் 2019 எவ்வளவு கவலைக்கிடமான வருடமா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் லாக்டவுனுக்கு அப்புறம் நிலைமே தலைகீழ மாறிட்டுன்னு சொல்லலாம். அனிமேட்டட் மூவிஸோட வரத்து அதிகமாயிடுச்சு. லைவ் ஆக்ஷன் மூவிஸை ஷூட் பண்ண முடியாத காலங்களில் கூடவே இந்த மூவிஸ்க்கு லாக்டவுன் டைம்ல பயங்கரமான வரவேற்பும் எகிற தொடங்கிடுச்சு. இதன் விளைவா 2020ல நிறைய மூவிஸை டிஸ்னி அண்ட் பிக்சர் கொலாபரேஷன்ல உருவாக்குனாங்க. இதுல வெளிவந்த முதல் மூவி தான் ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி. இறந்து போன அப்பாவை தேடி 2 பசங்க பயங்கரமான ஜேர்னியை மேற்கொள்றாங்க. அவங்களோட ஒரு எமோஷனும் காமெடியும் கலந்த அனிமேட்டட் மூவியா தான் இந்த மூவி உருவாக்கப்பட்டிருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு மூவியும் பிக்சர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க இதே ஜேர்னர்ல. அந்த மூவியோட நேம் தான் சோல் அப்படிங்கிற மூவி. இதுவும் ஒரு மேஜிக்கல் சயின்ஸ் ஃபிக்ஷன் டிராமாவா தான் அமைஞ்சிருக்கும். டெத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறது எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் தான். அந்த விஷயத்த இன்னும் ஒரு படி அதிகமாக்கி ஒரு வித்தியாசமான ஸ்டோரியை சொல்ல நினைச்சிருப்பாங்க இந்த சோல் மூவில. நீ பண்ற எந்த விஷயம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த விஷயம் தான் நீ அப்படிங்கறத இந்த மூவி ரொம்பவே சூப்பரா சொல்லியிருக்கும். அங்கங்க ஒரு சில இடங்கள்ல காமெடி இருந்தாலும் கூட இந்த மூவியோட கதை உங்களோட டிப்ரெஷன் எல்லாத்தையும் போக்குறது மாதிரி அமையும் சொல்லலாம். அண்ட் இதை தொடர்ந்து 2021 பீக் பேண்டமிக் எண்டாகிற நேரம் நிறைய பேர் எதிர்பார்த்ததை விடையும் நிறைய அனிமேட்டட் மூவிஸை கொட்டி கொடுத்த வருடம் சொல்லலாம் இந்த வருடம். நானும் ஏகப்பட்ட மூவிஸை இந்த வருஷம் பார்த்தேன். அப்படி பார்த்ததுல மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லூகா அப்படிங்கிற மூவியை சொல்லலாம். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோட லவ்வை ரொம்பவே அழகா வெளிப்படுத்தின மூவியா இந்த மூவி அமைஞ்சிருக்கும். இந்த மூவியோட எண்டிங்காகவே இந்த மூவியை 3 முறைக்கும் அதிகமா இந்த மூவியை பார்த்துருக்கேன்னு சொல்லலாம். ஆனா அந்த மூவியோட எண்டை மட்டும் பார்த்தா நல்லா இருக்காது. ஃபுல் மூவியை பார்த்துட்டு அதோட எண்டை பார்க்கும்போது ஒரு தனி ஃபீல் கிடைக்கும் ஒவ்வொரு டைமும். இது மட்டும் இல்லாம இந்த வருஷமே என்சாண்டியோ அப்படிங்கிற ஒரு டிஸ்னி பிரின்சஸ்க்கான மூவியும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதோட 2-3 கிளிப் இப்போ ரொம்ப வைரலாவே போயிட்டு இருக்குது. நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல. இந்த மூவியோட கிளிப்ஸை பார்த்தவங்க இந்த மூவியை ஆக்சுவலா வாட்ச் பண்ணி பார்க்கணும். ரொம்பவே ஃபீல் குட்டான பக்காவான மூவியா தான் இந்த மூவியை பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. முதல்ல பார்க்கும்போது டிப்ரெஷனா இருக்கும். ஆனா இதோட எண்டிங் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கறது மாதிரியா தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். இதை தொடர்ந்து ரயா த லாஸ்ட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. சிங் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. விஷ் டிராகன் அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. இது எல்லாமே அந்த வருஷத்திலே நான் பெஸ்ட் மூவிஸா அமைஞ்சிருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் விட லூக்கா தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா அந்த வருஷத்துக்கான பெஸ்ட் அனிமேட்டட் மூவியா செலக்ட் ஆன மூவி என்கேண்டோங்கிற டிஸ்னி மூவி தான் ஹையஸ்ட் மணி கலெக்டட் அனிமே மூவியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம டிஸ்னியோட ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல அதிகப்படியா வாட்ச் பண்ணப்பட்ட மூவியாவும் அந்த வருஷம் அமைஞ்சிருந்துச்சு. இதை தொடர்ந்து 2022ல ரிலீஸ் ஆன பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினியன்ஸ் த ரைஸ் ஆஃப் குரு அமைஞ்சிருந்துச்சு. இலுமினேஷன் ஸ்டுடியோவோட மூவி. இதே மாதிரி டிஸ்னியோட டர்னிங் ரெட் அப்படிங்கிற மூவியும் அந்த நேரத்துல இருந்த நிறைய கமர்ஷியல்
ஹைலைட்டான விஷயங்களை பேசுறது மாதிரி சூப்பராகவே அமைஞ்சிருக்கும். குறிப்பாக கேபாப்பை நல்லாவே கலாய்ச்சி விட்டுருப்பாங்க இந்த மூவில. இது எல்லாத்தையும் விட டிஸ்னி ஒரு சூப்பரான சம்பவத்தை 2022ல் பண்ணியிருப்பாங்க. அதுதான் லைட்இயர் அப்படிங்கிற மூவி. இந்த மூவி டாய் ஸ்டோரியில வந்த லைட்இயர்ங்கிற கேரக்டரை மையமா வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட கதையா அமைஞ்சிருக்கும். ஆனா டாய் ஸ்டோரிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அமைஞ்சிருக்கும் சொல்லலாம். ரொம்பவே மெச்சூர்டா தான் இந்த மூவியை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அனிமேஷன் குவாலிட்டி வைஸாவும் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருப்பாங்க இந்த மூவியை. அண்ட் 2018க்கு அப்புறமா இன்னொரு ஸ்பைடர்மேன் மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமுங்க 2023. அந்த மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் முறியடிக்கிறது மாதிரி ஒரு சீக்வல் மூவியை சோனி கிரியேட் பண்ணி டெலிவரி பண்ணியிருந்தாங்க. அதான் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ். இந்த மூவி 2023ஓட ஒரு பெஸ்ட் அனிமேட்டட் மூவினே சொல்லலாம். வேர்ல்டு லெவல்லையும் தியேட்டர்ஸ்ல அனிமேட்டட் மூவிஸ்க்கு கிரௌட கூட்டிட்டு வந்த மூவியா இந்த மூவி அமைஞ்சிருந்துச்சு. அனிமேஷன் குவாலிட்டி வைஸாவும் நிறைய விஷயங்களை இந்த மூவில டிஃப்ரெண்டா கையாண்டிருப்பாங்க. இந்த மூவில மட்டுமே நிறைய டிமென்ஷனை உங்களால பார்க்க முடியும். ஒவ்வொரு டிமென்ஷனுக்கும் வித்தியாசமான அனிமேஷன் ஸ்டைலை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதுதான் இந்த மூவியோட ஒரு ஹைலைட்டான விஷயம் கூட சொல்லலாம். அதையும் தாண்டி ஸ்கிரீன் பிளே கூட ரொம்பவே மெச்சூர்டா எழுதப்பட்டிருக்கும் இந்த மூவில. அண்ட் இதே வருஷம் ரிலீஸ் ஆன எலிமெண்டல் அப்படிங்கிற ஒரு மூவியும் கூட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது தொடர்ந்து 2024 இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் போயிட்டு இருக்குது. ரொம்ப பெரிய அனிமேஷன் மூவிஸ்லாம் இன்னும் ரிலீஸ் பண்ணப்படல. ஏன்னா இனிதான் மே வரப்போகுது. மே மாதத்துக்கு அப்புறம் தான் நிறைய அனிமேஷன் மூவிஸை ரிலீஸ் பண்ணுவாங்க டிசம்பர் வரைக்கும். இதை வச்சு பார்த்தோம்னா 2024 இதுவரை ரிலீஸ் ஆனதில் எனக்கு குங்ஃபு பாண்டா மூவி ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னதான் இதோட முதல் பாகம் அளவுக்கு இல்லைனாலும் குங்ஃபு பாண்டா சீரிஸை கெடுக்காத வண்ணம் இதோட 4வது பார்ட் அமைஞ்சிருந்துச்சு. இதோட 3வது பார்ட் எனக்கு பெரிய அளவுல பிடிக்கல. பட் 4வது பார்ட் பிடிச்சிருக்குன்னா காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட பழைய தன்மையை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. காமெடி வைஸாவும் சரி அனிமேஷன் வைஸாவும் சரி இன்னும் கொஞ்சம் நல்லாவே எஃபோர்ட் போட்டு தான் இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படிங்கிறதே சொல்ல முடியாது. ஒரு மிக்சடான ஃபீலிங் தான் இந்த மூவி எனக்கு பார்க்கும்போது இருந்துச்சு. அதனால தான் இந்த மூவிக்குன்னு தனியான ரிவ்யூ ஒன்றும் மேக் பண்ணல. பட் எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மூவியா இந்த மூவி அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னால கண்டிப்பா உறுதி கொடுக்க முடியும். ஓகே கைஸ், என்னால முடிஞ்ச வரை பெஸ்டான மூவிஸை இயர் பை இயரா சொல்லிட்டேன். இது என்னோட ரிசல்ட் கிடையாது. ஆக்சுவலா அந்த இயரோட பெஸ்டான மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்ட மூவிஸை தான் இந்த வீடியோல சொல்லி இருக்கிறேன். இதோட ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்குள்ள நிறைய கருத்துகள் இருக்கலாம். அதை எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நல்ல ஒரு டிஸ்கஷனை நம்ம மேக் பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக்ல உங்களுக்கு வீடியோ வேணும்னா டாபிக்கை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட முதல் பார்ட் பார்க்கலனா எண்ட் ஆஃப் த வீடியோல பார்த்துட்டு இருப்பீங்க. அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஃபீல் குட்டான மூவிஸை நீங்க பார்ப்பீங்க. நான் உங்களை இதே மாதிரி வேறொரு வீடியோல மீட் பண்றேன். பீஸ்.